நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் 2000 ரூபாயில நம்ம டிவி அவைலபிளா இருக்கு. கிளாரிட்டி வைஸ்ல பக்காவா இருக்க போது 17500 ரூபாயில நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. 6 ஹாட் ஸ்டார் பிரைம் எல்லா ஆப்ஷனுமே வரப்போது. 32 GB இன்புட் மெமரி வரைக்கும் நம்ம டிவி இருக்கு. ஹோம் அப்ளையன்சஸ் ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் 1800 ரூபாயில நம்ம அவைலபிளா இருக்கு. 1000 ரூபாயில நம்ம ஹோம் தியேட்டர் அவைலபிளா இருக்கு. செடல் மார்னிங் கோயில் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எய்தாப்ல நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்களும் இறக்கிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் நம்ம டிவி அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு சைஸா நம்ம பார்க்க போறோம். நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24 இன்ச் சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. நம்மள்ட்ட இந்த 24 இன்ச் சைஸ்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் டிவி இருக்கு, ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. நார்மல் டிவி எடுத்து வெறும் 4200 ஸ்டார்ட் ஆகுது. ஆண்ட்ராய்ட் டிவி பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4700 ஸ்டார்ட் ஆகுது. நார்மல் டிவில என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்ஜி போட்டு, விஜே போட்டு, கோஆக்ஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலைஞர் டிவி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது. இதே ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு 4700 ரூபாயிலிருந்து இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4700 ரூபாயிலிருந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார், பிரைம் வீடியோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் மிரர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் ஐபிஎஸ் பேனலே வந்துடும் போது உங்களுக்கு. ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி 2 இயர்ஸ் கொடுக்க போகிறேன். வாரண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 500 1000 ரூபா அந்த தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சில் நார்மல் டிவி அந்த ஆண்ட்ராய்ட் டிவி ரெண்டு மாடல் நம்ம அவைலபிள் இருக்கு. 32 இன்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் டிவி பார்த்தீங்கன்னா வெறும் 5900 ரூபாய் நம்ம கொடுத்து விட்டுருக்கோம். வெறும் 5900 32 இன்ச் நார்மல் டிவி ஐபிஎஸ் பேனல நம்ம கொடுத்து விட்டுருக்கோம். இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டி போட்டு வந்து ஆர்ஜி போட்டு, விஜே போட்டு அண்ட் கோஆக்ஸ் போட்டு எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த டிவி உங்களுக்கு டிவியா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மானிட்டராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவியோட ரேட் தான் வெறும் 5000 கொடுத்துருக்கேன். வாரண்டியோட பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் நான் உங்களுக்கு ஃபுல் வாரண்டி கொடுத்துருக்கேன். போர்டு, ஸ்பீக்கர், சென்சார், பேக்லைட், பேக் ஸ்ட்ரிப்னு எல்லா வாரண்டியும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் ஒரு 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6700 ரூபாய் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டார்டிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் குவாலிட்டியா எடுக்க போனீங்க அப்புறம் ஒரு 1500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. வந்து இதுல என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நியூ, சோனி, பயோ, தொஷிபா, அல்ட்ரா பிளஸ் இந்த மாதிரி இருக்கு. பிராண்ட் எடுத்துனா எம்ஐ, கூகுள், எல்ஜி, வெப்ஓஎஸ் அப்படி அது மட்டும் இல்லாமல் டிசிஎல் இருக்கு, சாம்சங் இருக்கு. இந்த மாதிரி ஆன்லைன் ரேட்டோட உங்களுக்கு கம்மியாக நம்ம கொடுத்துருக்கோம். 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரையும் நம்ம கம்மியாக கொடுத்து விட்டுருக்கோம். நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மள்ட்ட வாங்குற ஒவ்வொரு டிவிக்கு ரேட் பார்கெயின் பண்ணாமல் இருக்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் வால்வ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா 43 மாடல் 40 இன்ச் டிஸ்பிளே நம்ம பார்க்க போறோம். இந்த டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் உங்களுக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே வரப்போகுது. இதுல என்னென்ன கிளாரிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் ஹெச்டி வித் 4K சப்போர்ட்டட் பேனல் இருக்கு ஒரு டிவி. ஓகேங்களா, இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 1GB RAM 8GB ROM டிவி இருக்கு. இல்ல 4GB RAM 32 GB இன்புட் மெமரி வரைக்கும் நம்ம டிவி இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா 9R லெவல்ல வரைக்கும் நம்ம அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிவி ரேட் வெறும் 9500 ரூபாய் நம்ம கொடுக்க போறோம். வெறும் 9000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு 40 இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவி பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். இதுல வாரண்டி குவாலிட்டியோட இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1500 மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வாரண்டி குவாலிட்டியோட வரப்போகுது. இந்த டிவிக்கு ரேட் பார்கெயின் பண்ணாம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெபிலைசர் ஒரு வால் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து காம்போ ஆஃபர்ல கொடுங்க ப்ரோ அப்படின்னா ஒரு டிவி, ஸ்டெபிலைசர், வால் மவுண்ட், ஹோம் தியேட்டர், ஹாட் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்னு ஒரு 10 பொருள் பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம். அது நம்ம ரேட் உடச்சுதான் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்க அப்படின்னா 46 மாடல் 43 இன்ச் டிஸ்பிளே நம்ம பார்க்க போறோம். இந்த சைஸ் டிவி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஐபிஎஸ் OLED டிஸ்பிளே அண்ட் QLED டிஸ்பிளே நம்ம அவைலபிளா இருக்கு. இந்த டிவி பாத்தீங்க அப்படின்னா 1GB RAM 8GB ROM அவைலபிளா இருக்கு. ஆர் 2GB RAM 16GB இன்புட் மெமரி அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்ட் பாத்தீங்கன்னா 9 வெர்ஷன் அவைலபிளா இருக்கு, 11 வெர்ஷன் அவைலபிளா இருக்கு, 12 வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. நம்மள்ட்ட இருந்து வாங்குற எந்த டிவியா இருந்தாலும் சரி பாத்தீங்க அப்படின்னா உங்க டிவியா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மானிட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இந்த டிவில பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஓன் பிராண்டான நியூ, சோனி, பயோ, தொஷிபா, அல்ட்ரா பிளஸ் இந்த பிராண்ட் இருக்கு. ஆர் பிராண்டட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்ஜி, எம்ஐ, கூகுள், வெப்ஓஎஸ் அண்ட் டிசிஎல், சாம்சங் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆன்லைன் சரி ஆஃப்லைன் சரி 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் ரேட்டை உடச்சுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டிவியோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 11500 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டிவியோட ஸ்டார்டிங் வெறும் 11500 கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டி வித் குவாலிட்டியோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1000 2000 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு டிவி, அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாவும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அந்த டிவில பாத்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்க அப்படின்னா 55 மாடல் 50 இன்ச் டிஸ்பிளே நம்ம பார்க்க போறோம். இந்த சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியல் QLED மாடலே வரப்போகுது. கிளாரிட்டி வைஸ்ல பக்காவா இருக்க போகுது. இதுல என்னென்ன RAM ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1GB RAM 8GB ROM இருக்கு. 2GB RAM 16GB இன்புட் மெமரில இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 9 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா இதுல யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார், பிரைம் வீடியோ எல்லா ஆப்பையும் சப்போர்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த டிவியோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 17500 ரூபாயிலிருந்து நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. ஹை எண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹை எண்ட் பாத்தீங்கன்னா வாரண்டியோட வரப்போகுது. அந்த ஹை எண்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரேட் பார்கெயின் பண்ணா வாங்குனீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் அண்ட் வால் மட்டும் நம்ம தர போறோம். அது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர்ஸ் எடுக்கும்போது டிவி, ஸ்டெபிலைசர், வால் மட்டும், ஹோம் தியேட்டர் அண்ட் வாட்டர் பாட்டில், ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் சேர்ந்து வரும். அது ஒரு ரேட் ஒரு 500 ரூபாய் இல்லாட்டி 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். நல்லபடியா இருக்கும் டிவி, லைஃபும் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் வேணா. 24/7 பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஷாப்ல வந்து வாரண்டி அவைலபிளா இருக்கும். இந்த டிவியோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 17000 ரூபாயிலிருந்து இருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா 60 மாடல் 55 இன்ச் டிஸ்பிளே நம்ம பார்க்கறோம். இந்த டிவி பார்த்தீங்கன்னா ரியல் OLED டிஸ்பிளேல வரப்போகுது அண்ட் QLED டிஸ்பிளே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த டிவியில பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ எல்லா ஆப்ஷனுமே வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா ரியல் 4K வித் 8K வரை சப்போர்ட் ஆகிற மாதிரி நம்ம டிவி அவைலபிளா இருக்கு. இந்த என்ன பிராண்ட் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஓன் பிராண்ட் நியூ சோனி, வயோ, தோஷிபா, அல்ட்ரா பிளஸ் இருக்கு. ஆர் பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா LG, வெப், MI, TCL அந்த மாதிரி நம்மகிட்ட மாடல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 24,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதோட கொஞ்சம் குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1000-2000 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுல ரேட் பார்கெயின் பண்ணாம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11.2 நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஆர் இது குவாலிட்டியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2GB 60GB இன்பில்ட் மெமரி இருக்கு. இதுல வந்து வாய்ஸ் ரிமோட் மாடல் இருக்கு, ஆர் மேஜிக் ரிமோட் மாடல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கூகுள் OS மாடல் இருக்கு, வெப் OS மாடல் இருக்கு. ஓகேங்களா, இல்ல காம்போ ஆப்ஷன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஸ்டெபிலைசர், வால் மவுண்ட், ஹோம் தியேட்டர், அது மாதிரி வாட்டர் பாட்டில், ஹாட் பாக்ஸ் ஒரு 10 போல் சேர்ந்து வரும். அதுவும் ரேட் கொஞ்சம் ஒரு 500-1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சொல்றேன் வெறும் 24,500 ரூபாய். தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, இந்த ஆஃபர் வேணா பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுங்க, ஆஃபர் சொல்லிக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்க அப்படின்னா 75 மாடல் 65 இன்ச் டிஸ்பிளே நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்துருக்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் LG வெப் OS மாடல். இது வெளியில ஆன்லைன்ல சரி ஆஃப்லைன்ல கிட்டத்தட்ட 75 ரூபாய் 80 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஓன் பிராண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 65 ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 38,500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் LG வெப் OS மாடல் ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா வெறும் 38,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இதே அசம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 37,500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டிவில என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், பிரைம் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஸ்கிரீன் மேர் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம், மேஜிக் ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா LG ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போகுது. இந்த டிவி வந்து ரேட் பார்கெயின் பண்ணாம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்ல கொஞ்சம் குவாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா 1000-2000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப சொல்றேன் ரேட் பார்கெயின் பண்ணாம எடுத்தால் மட்டும் தான் நம்மகிட்ட ஆஃபர்ஸ் வரும். ஓகேங்களா, ரேட் பார்கெயின் பண்ணாம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர், வால் மவுண்ட், அதே மாதிரி ஹோம் தியேட்டர் முதல் இந்த டிவிக்கு பெரிய டிவி நம்ம ஃப்ரீயா பண்ணிக்கலாம். பெரிய டிவினால பெரிய ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் பாத்தீங்க அப்படின்னா 75 மாடல் 72 இன்ச் டிஸ்பிளே போறோம். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LG ஸ்பெசிஃபிகேஷன்ல வரப்போகுது. அந்த டிவில ஆன்லைன்ல சரி ஆஃப்லைனா இருந்தாலும் சரி அந்த டிவி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 45,000 ரூபாய் ஸ்டார்டிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல கொஞ்சம் ஹை எண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும். 50 ரூபாய் 55 ரூபாய் வரும். நல்ல குவாலிட்டியா நம்ம கொடுக்க போறோம். விலை கம்மியா 45 ரூபாய் நம்ம LG வெப் 72 இன்ச்சஸ் அவைலபிளா இருக்கு. அது ரியல் QLED மாடலோட வரப்போகுது, மேஜிக் ரிமோட் வரப்போகுது. ஓகேங்களா, 86-100 வரை நம்ம டிவி அவைலபிளா இருக்கு. 100 இன்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன்ல 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆறு விலை கம்மியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6-5 லட்சம் ரூபாய் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 100 இன்ச் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி வெறும் 2 லட்சம் ரூபாய் நம்ம அவைலபிளா இருக்கு. வெப் OS கொஞ்சம் குவாலிட்டியா கூகுள் OS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5,000-10,000 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல டிவியா குவாலிட்டியாவே வரும். ஓகேங்களா, நம்மகிட்ட டிவி மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, ஏர் கூலர் பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே அவைலபிளா இருக்கு. ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பண்ணா வெறும் 10,500 ரூபாய் இருக்கு. ஏசி பாத்தீங்கன்னா வெறும் 25,500 ரூபாய் நம்ம அவைலபிளா இருக்கு. வாஷிங் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5,000 ரூபாய் வாஷிங் மிஷின் நம்ம அவைலபிளா இருக்கு. அதோட ஹோம் அப்ளையன்சஸ், ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர் அது மட்டும் இல்லாம குக்கர் மோக நம்ம அவைலபிளா இருக்கு. ஃபேன்ல எடுத்தீங்கன்னா வெறும் 2,000 ரூபாய் நம்ம அவைலபிளா இருக்கு. மிக்ஸில எடுத்தீங்கன்னா வெறும் 1,800 ரூபாய் நம்ம அவைலபிளா இருக்கு. குக்கர்ல எடுத்தீங்கன்னா வெறும் 450 ரூபாய் அவைலபிளா இருக்கு. ஹோம் தியேட்டர்லாம் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 1,500 ரூபாய் நம்ம ஹோம் தியேட்டர் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் எக்கச்சக்கமான ஹோம் அப்ளையன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். ஹோம் தியேட்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1,800 ரூபாய் நம்ம ஹோம் தியேட்டர் அவைலபிளா இருக்கு. நம்ம பிராண்டா இருந்தாலும் சரி ஓன் பிராண்டா சரி ரெண்டுமே நம்ம அவைலபிளா இருக்கு. பிராண்ட் எதுனா ஜெப்ரானிக்ஸ் நம்ம அவைலபிளா இருக்கு. வெறும் 2,000 ரூபாய் நம்ம ஜெப்ரானிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓன் பிராண்ட் எடுத்தீங்கன்னா வெறும் 1,000 ரூபாய் நம்ம ஹோம் தியேட்டர் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய உங்களுக்கு திங்ஸ் இருக்கு. நம்ம இதை வந்து உங்களுக்கு டைரக்டா நீங்க கடைக்கு வந்து பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு எடுத்து. ஓகேங்களா, இந்த கடையோட லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜங்ஷன் இருந்தாலும் சரி சத்தத்தாலும் சரி ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளோட கடை லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க ஜங்ஷன் இருந்தாலும் சரி ஒரு ஆட்டோ கேப் படுத்தீங்க அப்படின்னா செடல் மாரியம்மன் கோயில் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்ல நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்களும் இறக்கிடுவாங்க. ஆட்டோ ஃபேர் ஆர் கார் ஃபேர் நாமளே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்க, ஆஃபர் சொல்லிட்டு போங்க.